வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் சப்ஜெக்டில் டாபிக் 1 ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ரிச் 1 அதாவது எக்ஸசைஸ் 1ல் தேர்ட் ப்ராப்ளம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா மறக்காமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி தேர்ட் ப்ராப்ளம், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னாலே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் 2 சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 1/4, 5/6, 7/11, 10/24, -7/12, -2/3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துட்ருக்க ஃபஸ்ட்டு சம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு போவோம் கிவன் நம்பர்ஸை. ஓகேவா? ஸோ அதுதான் அசெண்டிங் ஆர்டர். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை வந்து நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம சேமாக கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் we have to take the LCM for all the denominators. ஸோ டினாமினேட்டர்ஸ் வச்சு நம்ம LCM கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ take the LCM for denominator. 4, 6, 11, 24, 12, 3. ஓகே, இப்போது எல்சிஎம் எப்படி எடுக்கணும்? ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஸ்மாலஸ்ட் டேபிளால் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தேர்ட் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வந்து போகாது. நெக்ஸ்ட்டு 2 3s are 6 போகும். 11 போகாது, அப்படியே போட்டுக்கோங்க. 8 3s are 24, 4 3s are 12, 3 வந்து 1 3 is 3. So again we have to take the LCM for this number. So moreover even numbers தான் இருக்குது. நீங்கள் செகண்ட் டேபிளாலே LCM எடுக்கலாம். So next we have to make it as 2. So 2 டேபிளில் எடுத்தீங்கன்னா 1 2 is 2, அந்த 1 போட்டுருங்க. 11 போகாது, அது அப்படியே போட்டுருங்க. 2 2s are 4, 1 2 is 2. ஓகேவா? மேக்ஸிமம் இங்கே 1 வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது. we have to stop up to that. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3 into 2 into 2 into 11 into 2. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா we have to get 528. ஓகே, so we are getting LCM is 528. so next நான் இங்கே given sum எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல் த டினாமினேட்டர்ஸ் வில் பி சேம். அப்படின்னா தான் நம்ம அசெண்டிங் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1/4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 4 528ஆல் எத்தனை தடவை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132. ஸோ கீழேயும் மேலேயும் 132ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த நம்பர் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா 528 உங்களுக்கு என்ன டினாமினேட்டரோ அதால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சரை வச்சு நீங்கள் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அசெண்டிங் ஆர்டர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர் செய்யலாமா? ஸோ நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸை விட சின்ன நம்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டருக்கு நம்ம அதை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது நமக்கு, -308 அண்ட் -352. இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ நெகட்டிவ்ல எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர்.
ஸோ நமக்கு இப்போது -352 இதுதான் -308ஓட ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் -308 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். இதை நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வரிசையாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்னைக்கு அசெண்டிங் ஆர்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது தேர்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அதாவது ஏ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குங்க, அதாவது பி. ஸோ பி கிவன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையும் சேம் டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு செக் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏன்னா மைனஸ்லாம் டினாமினேட்டர்லையும் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா அந்த டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நீங்கள் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஏ சம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் பி சம் செஞ்சு பாருங்கள். ஷியோர்லி யூ வில் கெட் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.